ஆரம்பத்தில் தாவேகா கட்சி தொடங்கி தளபதி விஜய் கட்சியில் இறங்கிய உடனே சீமான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதாவது தம்பி நம்ம கூட சேர்ந்து விடுவார் அப்படி என்று மனக்கோட்டைகள் எல்லாம் கட்டினார். விஜய் அரசியலில் வந்தால் நமக்கு சாதகமாக நின்றால் நமக்கு ஒரு பலம் சேர்க்கும் என்பதற்கான சீமானின் கோட்டையை உடைத்தார் விஜய். இப்பேற்பட்ட கோட்டைகளை உடைக்கின்ற விஜயை நாளடைவில் பார்க்கும்போது விஜய் தனித்து நின்றே நான் போட்டியிடுவேன் என்று தன்னந்தனியாக அவர் பிரச்சாரங்களில் அவருடைய மாநாடுகளில் பேசிய போது அப்போதுதான் சீமான் விஜயை தாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை எடுத்தார். இப்போது விஜயை தாக்கி பேசுவது என்னவென்றால் விஜயை குறைத்து மதிப்பிடுகிறார் என்று பேசுகிறார். ஆனால் சினிமாவில் இருக்கும் நடிகர்கள் அரசியல் வந்தால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் இயலாது. அவர்களுக்கு இங்கே இதற்காக சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சீமான் அப்படி பேசலாமா? அப்படி என்றுதான் நான் கேள்வி வைக்கிறேன். இதற்கு தான்